இங்கே நாம் மீண்டும் சந்திக்கிறோம். பெண்களுக்கான மாதாந்திர மார்பக பரிசோதனைக்கான எங்கள் வழிகாட்டியை பற்றி இப்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நமது ஆண் சகாக்களை பற்றி என்ன? ஆண்களுக்கும் மார்பக பரிசோதனை தேவையா என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சரி, இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் பதிலளிக்க முடியும் என்பதால் தொடர்ந்து யோசிக்கவும். மனித உடற்கூறியல் மிகவும் சிக்கலான சில விவரங்களை கொண்டுள்ளது. அவை எல்லா நேரத்திலும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. ஆண்களும் பெண்களும் உடற்கூறியல் ரீதியாக வேறுபட்ட நோக்கத்துடன் அமைக்கப்படுகிறார்கள். மார்பகம் கொழுப்பு, பால் குழாய்கள் மற்றும் திசு ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் பெண்களுக்கு ஏற்றவாறு பெண் ஹார்மோன்களின் விளைவின் கீழ் தொடர்ந்து உருவாகி வருகிறது. ஆண்களுக்கு அவர்களின் ஆண் ஹார்மோன்கள் காரணமாக நன்கு வளர்ந்த மார்பகம் இல்லை. இருப்பினும் அவர்களுக்கு ஒரு சிறிய அளவு மார்பக திசு, முக்கியமாக பால் குழாய்கள் உள்ளன. இந்த சிறிய அளவிலான மார்பக திசு காலப்போக்கில் புற்றுநோயாக வளரக்கூடும். பெண்களுக்கு மாறாக ஆண்களில் ஒரு விழுக்காடு மட்டுமே மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். ஆண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராது என்ற பொதுவான தவறான கருத்து தாமதமான நோயறிதலுக்கும் உயிர்வாழ்வதற்கான குறைந்த வாய்ப்புக்கும் வழிவகுக்கிறது. யார் அதிக ஆபத்தில் உள்ளனர்? அதிகப்படியான பெண் ஹார்மோன்கள் அல்லது குறைவான ஆண் ஹார்மோன்களை கொண்ட ஆண். ஒவ்வொரு வயதினருக்கும் குறிப்பிட்டவை பின்வருமாறுக்கு. மரபணு காரணங்கள். கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். இதில் சாதாரண அளவு 46 குரோமோசோம்களுக்கு பதிலாக 47 குரோமோசோம்கள், அதாவது 47XXY ஆகும். Y ஆண் அம்சங்களுக்கு பொறுப்பாகும், அதே நேரத்தில் X பெண் அம்சத்திற்கு பங்களிக்கிறது. இங்கே ஒரு கூடுதல் X குரோமோசோம் இருப்பது மார்பக அளவு அதிகரிப்புடன் விந்தணு அளவு குறைவதை ஏற்படுத்துகிறது. கருப்பை அல்லது மார்பக புற்றுநோய்க்கான வலுவான குடும்ப வரலாறு புற்றுநோய்க்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. கருவின் வளர்ச்சியின் போது விந்தணுக்கள் சாக்கை அடைவதில் ஏற்படும் தாமதம் அல்லது கைது தான் விந்தணுக்கள் இல்லாத விந்தணுக்கள், கிரிப்டோகாண்ட்ரிசம் அல்லது புட்டாளம்மை தொற்று உள்ளவர்கள். நீங்கள் ஒரு இளம் தனிநபராக இருந்தால், உடல் பருமன் ஈஸ்ட்ரோஜன் எனப்படும் ஒரு வகையான பெண் ஹார்மோனை உற்பத்தியில் அதிகரிக்க தூண்டுகிறது. இது கினெகோமாஸ்டியா அல்லது ஆண் மார்பகம் எனப்படும் மார்பக திசு வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. மது அருந்துவதால் கல்லீரல் ஈரல் அழற்சி ஏற்படுகிறது. ஈரல் அழற்சி என்பது கல்லீரலின் வடுக்களை குறிக்கிறது. இது உடலில் இருந்து நச்சுகளை திறம்பட அகற்றும் செயல்பாட்டை குறைக்கிறது. மீண்டும் ஆண் உடலில் அதிக ஈஸ்ட்ரோஜன். எஃகு தொழிற்சாலைகளில் தொழில் வெளிப்பாடு மற்றும் சூடான உலைகளில் அல்லது வெளியேற்றும் புகைக்கு அருகில் பணிபுரிபவர்கள் விந்தணுக்களின் இயல்பான செயல்பாட்டை பாதிக்கும் நிலையான அதிக வெப்பம் காரணமாக விந்தணு சேதத்திற்கு ஆளாக நேரிடும். 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள், சுமார் 71 வயதில். வயது அதிகரிக்க புற்றுநோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது. முதுமையில் புரோஸ்டேட் விரிவாக்கம். அவர்களுக்கு சிகிச்சையளிக்க பயன்படுத்தப்படும் மருந்துகளில் மீண்டும் ஈஸ்ட்ரோஜன் உள்ளது. இது உடலில் அதிகப்படியான பெண் ஹார்மோன்களுக்கு வழிவகுக்கிறது. கழுத்து மற்றும் மார்பு புற்றுநோய்களுக்கு மார்பில் கதிர்வீச்சு அல்லது அதிகப்படியான கதிர்வீச்சு வெளிப்பாட்டை ஏற்படுத்தும் தொடர்ச்சியான இமேஜிங் புற்றுநோய் வளர்ச்சியை தூண்டுகிறது. டிரான்ஸ் மற்றும் பைனரி அல்லாத தனிநபர்களை பற்றி என்ன? பிறக்கும்போதே ஆண் நியமிக்கப்பட்டால் வாய்ப்புகள் ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளன. ஆனால் ஏதேனும் பெண்ணிய ஹார்மோன்களின் கீழ் இருந்தால் வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். இத்தகைய சந்தர்ப்பங்களில் மார்பக திசுக்களில் திடீர் வளர்ச்சி அதிகரிப்பு இது புற்றுநோயா அல்லது பெண்ணிய மருந்துகளின் விளைவு காரணமாக இருக்கிறதா என்பது குறித்து குழப்பமாக இருக்கலாம்.
பிறக்கும் போதே பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டால் ஆண்மைப்படுத்தல் சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சைகளை எடுக்கும்போது கூட வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போது ஆபத்து மக்கள் தொகையை நாம் முழுமையாக புரிந்து கொண்டதால் யார், எப்போது, எப்படி என்ற கேள்விக்கு செல்வோம். யார்? பருவமடைதலுக்கு பிறகு அனைத்து ஆண்களும், குறிப்பாக அதிக ஆபத்தில் உள்ளவர்கள், டிரான்ஸ் மற்றும் பைனரி அல்லாத மக்கள். எப்போது? மாதத்திற்கு ஒரு முறை. நீங்கள் நினைவில் கொள்ள எளிதான ஒரு தேதியை நிர்ணயிக்கவும், இதனால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அதே நாளில் சோதனையை செய்வீர்கள். அதிக ஆபத்து பிரிவில் உள்ளவர்கள் எப்போதும் ஆண்டுக்கு ஒரு முறை நிபுணர் பரிசோதனையை பின்தொடர வேண்டும். எப்படி? தொடுதல் முலைக்காம்பு மார்பக அலகு திரையிடலை பார்க்கவும். ஒரு கண்ணாடியின் முன் உங்களை பார்த்து மார்பக அளவு அல்லது வடிவத்தில் ஏதேனும் அசாதாரண அதிகரிப்பு உள்ளதா என்று பாருங்கள். தோல் தடிமனாகவோ அல்லது சிவப்பாகவோ இருப்பதையும் பாருங்கள். ஆண்களில் மிகவும் பொதுவான மாற்றங்கள் ஒரு கட்டி இருப்பதை விட தோலுடன் தொடர்புடையவை. உணருங்கள். விரல்களின் கூழ்மத்தை தவிர்த்து உங்கள் உள்ளங்கையை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு மார்புக்கும் எதிர் கையை பயன்படுத்துங்கள். வலது மார்பகத்திற்கு இடது கை மற்றும் நேர்மாறாக மற்றும் ஏதேனும் கட்டிகள் அல்லது வலியை தேடி நேராக அல்லது வட்ட இயக்கத்தில் நகர்த்தவும். முலைக்காம்புகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துங்கள். முலைக்காம்புகளின் தலைகீழ் மாற்றத்தை சரிபார்க்கவும். எந்த வெளியேற்றத்திற்கும் அவற்றை அழுத்தவும். தோல் மாற்றங்கள் மற்றும் ஏதேனும் சாத்தியமான வலியை உணருங்கள். அடுத்த கட்டம் மார்பக அலகு பரிசோதனை ஆகும். மார்பகம் முழுவதும் பக்கவாட்டில் உள்ள அக்குள் வரை நீண்டுள்ளது. காலர் எலும்பு மேலேயும் வயிற்றின் மேற்புறத்திலும் கீழே உள்ளது. ஏதேனும் வலி அல்லது கட்டிகள் அல்லது தோல் மாற்றங்களுக்கு இந்த பகுதிகளை உணருங்கள். ஏதேனும் அசாதாரண மாற்றங்கள் இருந்தால் உடனடியாக உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்கவும். ஏதேனும் தீவிர வலி அல்லது சிவத்தல் அல்லது தோல் உறிஞ்சுதல் ஆகியவை அழற்சி புற்றுநோயின் வழக்கமான அறிகுறிகளாக இருப்பதால் அவசர நிலையை குறிக்கலாம். அசாதாரண அறிகுறிகள் இல்லையா? ஆனால் நீங்கள் அதிக ஆபத்து பிரிவில் வந்தால் ஒரு சிலருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாய ஸ்கிரீனிங் தேவைப்படலாம். வலுவான குடும்ப வரலாறு இருந்தால் உங்கள் மருத்துவர் உங்களுக்கு ஒரு மரபணு பரிசோதனையையும் பரிந்துரைக்கலாம். இப்போது ஒரு வழக்கமான நிபுணர் மற்றும் மரபணு பரிசோதனையின் அடிப்படைகளை நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் எங்கள் கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், புற்றுநோயை முற்றிலுமாக தவிர்க்க நிரூபிக்கப்பட்ட வழி எதுவும் இல்லை என்றாலும் சில அளவு தடுப்பு குணப்படுத்துவதை விட சிறந்தது. மது அருந்துவதை தவிர்க்கவும், புகைப்பிடிக்கவும், உடற்பயிற்சி செய்யவும், ஆரோக்கியமாக இருக்கவும். பார்த்ததற்கு நன்றி. விரும்பவும், பகிரவும், குழு சேரவும், அங்குள்ள ஆண்களை எழுப்ப இந்த அழகான வழிகாட்டியை அனுப்பவும். அனைத்து சூப்பர் அம்மாக்களுக்கும் எங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக எங்கள் பிரத்யேக மார்பக வழிகாட்டியை பாருங்கள்.